6 பொருட்கள் ரூபாய் 5க்கு வாங்கப்பட்டு 5 பொருட்கள் ரூபாய் 6க்கு விற்கப்படுகிறது எனில் லாப சதவீதம் என்ன? ஆப்ஷன் ஏ, பி, சிடின்னு இருக்கு. எதுன்னு கண்டுபிடிக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் அடக்க விலை என்னன்னு கண்டுபிடிப்போம். அடக்க விலை வாங்குற விலை தான் அடக்க விலை இல்லையா? சோ 6 பொருட்களை 5 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அப்போ பொருட்கள்ல 6 எழுதிக்கலாம். எவ்வளவுக்கு வாங்கியிருக்காங்க? 5 ரூபாய்க்கு. சரியா? அதுவும் எழுதிக்கலாம். அடுத்து விற்பனை விலை 5 பொருட்கள் 6 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது இல்லையா? அப்போ 5 பொருள் எவ்வளவுக்கு விற்கப்படுது? விலை 6 ரூபாய்க்கு விற்கப்படுது. இதுல பொருள் இல்லைன்னா விலை ரெண்டுல ஏதாவது ஒன்ன சேம் ஆக்கணும். இப்ப இது 6 5ஆல பெருக்குனா 30 கிடைக்கும். 5 6ஆல பெருக்குனா 30 கிடைக்கும். அதை கிராஸ்ல பெருக்கி இருக்கும். சரியா? இப்ப 6 5ஆல பெருக்குனா 30, அடக்க விலை 30,000, அடக்க விலையோட பொருட்கள் 30,000, விற்பனை விலையோட பொருட்களும் 6ஆல பெருக்கும்போது 30,000. ரைட் சைட்ல என்ன பண்றோமோ அதே இதை லெஃப்ட் சைட்லயும் பண்ணணும் இல்லையா? அதே மாதிரி இங்க 5ஆல பெருக்கி இருக்கும்போது இங்கேயும் 5ஆல பெருக்கணும். இங்க 6ஆல பெருக்கி இருக்கனால இங்கேயும் 6ஆல பெருக்கணும். இதான் LHS RHS சொல்லுவாங்க, ஈக்குவல் பண்றது. ஸோ இது 5 25, இது 6 36 ஆகும். இப்ப அடக்க விலை 25 ரூபான்னு ஆயிட்டு, விற்பனை விலை 36 ரூபான்னு ஆயிட்டு. பொருளை ஈக்குவல் பண்ணிட்டோம் இல்லையா? பொருள் ரெண்டு ஈக்குவல் ஆயிட்டு. சரியா? இப்ப நம்மளுக்கு லாப சதவீதத்துக்கு ஃபார்முலா என்ன? லாபம் பை அடக்க விலை இன்டு 100. இதான் லாப சதவீதத்து ஃபார்முலா. லாபம் எவ்வளவு? 36ல இருந்து 25 கழிச்சா அதான் லாபம். எவ்வளவு? 11 ரூபாய். லாபம் பை அடக்க விலை எவ்வளவு? அடக்க விலை 25. 25 இன்டு 100. இதை அடி கொடுத்தா ஒரு 25 25, 4 25 100. ஸோ 11 இன்டு 4 44%. ஆப்ஷன் சி.